Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட் அனிமே ஓடிய எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பாத்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பவும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் உங்களுக்கு டைம் இருக்குன்ற பட்சத்துல செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் செலஸ் இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு இவங்க செம்மையா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க கழுத்துல இருக்கக்கூடிய ஸ்லேவ் கலர் இருக்கு இல்லையா, அதை இப்போதைக்கு உங்களால கைட்ட முடியுமா? அதனாலதான் அது எப்படி உங்களால முடியும், இது பர்மனண்டா கைட்ட முடியும் அப்படியேன்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்லப்பா என்னால அது முடியாது, அதுக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய ஸ்லேவ் மார்க்கெட்டை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய லேடியால முடியும். ஏன்னா உங்க கழுத்துல இருக்கக்கூடிய இதே மாதிரி காலரை தான் அவங்களுடைய ஸ்லேவ்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க மட்டும் அவங்கள போய் மீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை கைட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லவும் ஆலிஷா டக்குனு இல்ல நம்ம இப்ப அங்கெல்லாம் போக கூடாதுங்க, நம்மளுக்கு இப்ப ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை பத்தி தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்ப நம்ம ஸ்லேவ் கலரை கைட்ட போறத பத்தி யோசிச்சோம்னா சரி வராதுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் ஆமால நம்ம வேற அந்த இடத்துல போர் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்டுட்டோம். அங்க போறதா இல்ல இப்ப இங்க போறதா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பட் இருந்தாலும் நம்ம இவங்க கிட்ட கேட்கலன்னு சொல்லிட்டு சாரியல்ட்ட கேட்க இவ எனக்கு எதுவும் இருந்தாலும் ஓகே தான், நீ முடிவு எடுக்கிறதான்னு சொல்லவும் இவன் அப்பனா சரி நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு காலரை கைட்டிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவன் கூட போகும்போது இவங்க காலரை போட்டிருக்கும் போது இவங்களை எதுவுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க எட்ட போனதுக்கு அப்புறம் நம்ம டியாப்ளோவை புடிச்சுக்கிட்டு பாத்தியா பொறுக்கி பையன் பொண்ணுங்க கூடவே சுத்திட்டு இருக்கான்றதுல திட்டிட்டு இருக்கா இல்லையா. அதனாலதான் ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம காலரை ரிமூவ் பண்ணிட்டு கிரீன் வுட்ஸ்க்கு போலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. செலஸும் ஆமாப்பா உன்னுடைய பிரச்சனை பத்தி நான் கேள்விப்பட்டேன், ஆனா அந்த விஷயத்துல என்னால எந்த ஒரு ஹெல்ப் பண்ண முடியாது பண்ற மாதிரி சொல்லவும் இவ்வளவு ஒன்னும் பிரச்சனை இல்லங்க, நீங்க அந்த விஷயத்தை பத்தியாச்சும் கேட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஆனதுமே டியாப்ளோ இவங்களை எல்லாருமே கூட்டிக்கிட்டு ஸ்லேவ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கான். ஆனா உள்ள போறதுக்கு வேண்டி பல விஷயங்கள் யோசிக்கிறான். இன்னொன்னு இவன் படிச்ச மாங்காவா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் பார்த்து அனிமே வழியா இருந்தாலும் சரி, ஸ்லேவ் மார்க்கெட்டுக்குள்ள போனாலே எக்கச்சக்க ஸ்லேவ்ஸ் கட்டி போட்டு துன்புறுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அதனாலதான் உள்ள போனா எப்படி இருக்க போதோ தெரியலையே, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தா இவன் யோசிச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதனாலதான் என்னடா இது உண்மையாவே ஸ்லேவ் மார்க்கெட் தானன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வெல்கம் வெல்கம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறதுன்ற மாதிரி வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பொதுவா இந்த இடத்துக்கு வரவங்க ஒன்னு ஸ்லேவ் வாங்குறதுக்காக வருவாங்க, இல்ல வேற ஏதாவது பண்றதுக்காக வருவானுங்களா. சோ அதனால வாங்கப்பா வாங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க கூட இருக்கக்கூடிய உங்களுடைய கழுத்துல இருக்கக்கூடிய கலரை பார்த்துட்டு பரவாயில்லையே நீ கூட ஸ்லேவ்ஸ் வச்சிருக்கிற, அது மட்டும் இல்லாம இவங்க பாக்குறதுக்கு வேற அழகா இருக்கிறாங்க, அதனால எதுக்கு வந்தா என்ன பர்பஸ் எதுவுமே கேட்காம அதுக்கு பதிலா இவங்களை நீ விக்கிற மாதிரி ஐடியால இருக்குதான் சொல்லுப்பா, எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நான் கொடுத்து வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் இவன் கொஞ்சம் காண்டாயிட்டீங்க பாருங்க, இவங்க ஒண்ணு விக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரலன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவனும் சரி சரி ஓகே ஓகே நான் எதுவும் கேட்கல, இருந்தாலும் உன்கிட்ட ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதுப்பா, என்னன்னா உன்னுடைய உடம்பு முழுக்க ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லவும் இவன் ஒரு மாதிரி பாக்குறான், என்னங்க சொல்றீங்கன்னு. ஆனா இவன் சொன்னது இவனுடைய உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய ஓவர் பவர்டான மேஜிக் தான். அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லி சாரியல் சிரிச்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப உடனே என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்பனா இவன் மேல இருக்கக்கூடிய மேஜிக் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்றது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க. ஆமா ஆமா எனக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது, அதனால தான் நான் இந்த சிட்டிக்குள்ள வந்ததுமே உன்கிட்ட இருக்கக்கூடிய மேஜிக்கை பார்த்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட வந்து நான் சேர்ந்துக்கிட்டேன். ஏன்னா உன்னுடைய உடம்புக்குள்ளேயே நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் இருக்குது பண்ற மாதிரி சொல்லவும் இந்த இடத்துடைய அந்த ஓனர் லேடி இருக்கா இல்லையா, அவ ரொம்ப பார்த்துட்டு என்னப்பா உன்னுடைய வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி தெரியுது, அதுவும் ஒரு டீமன் குழந்தைன்ற மாதிரி சொல்லவும் இவங்க எல்லாருமே செவஷக் ஆயிட்டாங்க. இதுலயும் ரொம்ப காண்டா வருது யாருன்னா நம்ம சாரியல் தான். ஏன்னா இவ அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு பார்க்கும்போது இவ தடுத்துட்டு டக்குனு வயிற்றுல குழந்தை இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா. அதனாலதான் இது நாய்மே இல்ல, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ஒருவேளை அன்னைக்கு ரூமுக்குள்ள போனீங்களே அப்பியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. டியாப்ளோ டக்குனு குறுக்க வந்து இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்ல வரான். ஆனா நீ வாய மூடு, எங்களுக்கு தெரியும் நாங்க பேசிக்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டா நீங்க நடந்ததை புரிஞ்சுக்கிட்டதும் சரி ஓகே வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஓனர் லேடி விடாம அந்த குழந்தை உண்மையாவே ஒண்ணுதான் இல்ல வேற யாருதான்ற மாதிரி கேட்கவும் டியாப்ளோ செம காண்டாக்டிங்க பாருங்க, நாங்க இங்க வந்தது ஒண்ணு இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக இல்ல, செலஸ் சொன்னதுனால உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் வந்தோம், அதனால முடிஞ்சதுதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா பேசாம எங்களை ஆள விடுங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவனும் சரி சரி ஓகே ஓகே இதுக்கப்புறம் எதுவும் பேசல, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளு நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரெம் மட்டும் நான் இங்க கிளம்புறன்ற மாதிரி சொல்லிட்டா. ஏன்னா இப்ப இந்த விஷயத்தை பத்தி பேசினதுக்கு அப்புறம் இவளுக்கே கொஞ்சம் ஆக்வர்டா இருந்திருக்கும். அதனால இப்போதைக்கு நீ சாரியலுக்கு பண்ண வேண்டியது பண்ணு, நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு ஆலிசா கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டா. ஆனா என்ன பண்றது, இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட உள்ள நடந்ததை நினைச்சு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கவும் ஆலிசா எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஓகேப்பா நம்ம கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு இவனுடைய பர்சனல் விஷயம் அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க போது இங்க பார்ப்பா நீ சீக்கிரட்டை நினைச்சுலாம் கவலைப்படாத, ஏன்னா உனக்குள்ள ஒரு சீக்கிரட் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு சீக்கிரட் இருக்குது. ஆனா என்ன என்னைக்காச்சும் ஒரு நாள் அது எல்லாருக்கும் தெரிய வந்துரும், அதனால இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதப்பா எப்பயும் போல இருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா. இருந்தாலும் விடாம எங்க பாருப்பா எங்க ஊர்ல எல்லாரையும் கொஞ்சம் அமைதியாக்குறதுக்கும் கொஞ்சம் ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கும் எங்களுடைய கையை பிடிச்சி ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணுவாங்க, அதே மாதிரி நானும் உனக்கு பண்றேன்னு இவனுடைய கையை பிடிச்சி ஏதோ ஒண்ணு எழுதவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டார்க் மேஜிக் வெளியில வரத பார்த்துட்டு செம பயமாயிட்டா. ஆனா கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ரெம்மு கிட்ட பார்த்த விஷயத்த சொல்லல. அதுக்கு
அதெல்லாம் என்னப்பா இப்ப கொஞ்சம் நீ நார்மல் ஐடியான்ற மாதிரி பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சாரியில் செம்ம எம்பாரசிங்ல உட்கார்ந்து இருக்கா. என்னன்னா கழுத்துல இருக்கக்கூடிய காலர் கைட்டுறதுக்காக இவளையே ஒரு ஸ்லேவ் மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. அதாவது மாங்கா அனிமே எல்லாம் எடுத்து பார்த்தா உண்மையான ஸ்லேவ்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னும் இப்படி உட்கார வச்சிட்டாங்களேன்ற மாதிரி இவ எம்பாரசிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய டியப்ளோவோ எங்க உண்மையாவே இதுதான் காலர் கைட்டுறதுக்கான வழி முடியன்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா இதை விட்ட வேற வழி கிடையாது, இது நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லவும் இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போதுரா அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா இங்க நடந்தது வேற. என்னன்னா ஒருத்தவங்களுடைய ஸ்லேவ் கலர் கைட்டுனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மேஜிக்கல் கோர்ல இருக்கக்கூடிய லிங்க் நம்ம கட் பண்ணணும். அதனாலதான் இந்த லேடி பாருப்பா இவளுடைய உடம்புல நீ கையை வச்சு அந்த மேஜிக்கல் கோர் எங்க இருக்குதுன்றத கண்டுபிடிச்சு நீ கட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்ல இவளுடைய உடம்புல உனக்கு கை வைக்கிறதுக்கு பயமா இருக்குதுன்னா உனக்கு பிடிச்ச ஒரு பொருளை நீ நினைச்சுக்கோ, அப்ப இவளை ஈஸியா நீ தொட முடியுன்ற மாதிரி சொல்லவும் இவனு கொஞ்சம் பயந்துகிட்டே நான் எதை பத்தி யோசிப்பேன் சரி ஓகே என்னுடைய வெப்பனை பத்தி யோசிப்போம். இவனுக்கு பிடிச்ச அந்த வெப்பனை பத்தி யோசிச்சுக்கிட்டே மேல கையை வைக்க இவனுக்கு சாரியிலுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் லைன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் இப்ப நீ நேரா போப்பா அதை புடிச்சு போயிட்டே இரு, அது ஒரு இடத்துல எண்ட் ஆகும், அந்த இடத்துல நீ கட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல இவனும் அதை புடிச்சுக்கிட்டு உள்ள போய்கிட்டே இருக்கிறான். ஆனா அது ரொம்ப தூரமா போயிட்டு எக்கச்சக்கமான மேஜிக்கல் பின்னி இருக்கக்கூடிய ஒரு பந்து மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பு கிட்ட போயிருக்கும். அதுல நான் கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் தான்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்க, சாரியிலும் இவன் கையை வைக்கிறத பார்த்துட்டு கூசுதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனா இதை எல்லாத்தையும் வெளியிலே கேட்கும் போது இவங்களுக்கு வேற ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டு இருக்குது. அதனால எதுவும் இருந்தா நான் பேசாம நான் மாமியார் போன்ற மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப சோகத்துல இருக்கிறாங்க. என்னன்னா டியபிளாவால அந்த மேஜிக்கல் லைன் கிட்ட போயிட முடிஞ்சிச்சு, ஆனா அதை கட் பண்ணதான் முடியல. அதனால இன்னைக்கு நம்ம பண்ணது இதுக்கப்புறம் நம்ம பண்ணவே வேணாம் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு இவங்க பண்ண இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஆக்வர்டா இருந்திருக்கும். அதனால இந்த மாதிரி ப்ராசஸ் வேணாம், வேற ஏதாச்சும் வழி இருந்ததுன்னா அது மூலியமா உங்களுடைய காலரை கைட்லான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி இன்னும் ஆமா டியபிளா சொல்றது கரெக்ட், நம்ம பேசாம வேற ஏதாவது ஒரு மேஜிக்கல் வழியை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ரிம்மு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஹே ஆலிசா இன்னைக்கு என்னப்பா நீ எங்க கூட தங்க போறியா இல்ல வெளியில எங்கேயாவது போக போறியா பண்ற மாதிரி கேட்கவும் இவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா இந்த ரூம்ல ரெண்டு பேரும் இவன் கூட தங்குறதே இவனால தாங்கிக்க முடியல, இதுல இன்னொரு பொண்ணு வேறடா இவரால சுத்தமா தாங்க முடியாது இல்லையா. அதனாலதான் இல்ல இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணும் இல்லப்பா நான் பக்கத்துல ஒரு ரூம் வாங்கிட்டேன், அதனால அந்த ரூம்ல போய் நான் தூங்கிக்கிறேன், அதனால நீங்க 3 பேர் மட்டும் இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு இவ கதவை திறக்க போக சடனா இந்த இடத்துல ஒரு ஃப்ளூட் சவுண்ட் கேட்கவும் சாரியல் பயந்து போயிட்டா. ஏன்னா இந்த ஃப்ளூட் சவுண்ட் யாருது எங்க இருந்து வருதுன்றதுலாம் நல்லாவே தெரியும். அதனாலதான் இது அவனா இருக்க கூடாதுன்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்கும் போதே கதவை திறந்துகிட்டு ஒரு எல் போறத வரான். அது மட்டும் இல்லாம டக்குனு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்துட்டு ஓகே உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் இங்க நான் வந்தது காரணமே சாரியல் தான், அவளை கூட்டிட்டு நான் இப்ப திரும்பவும் கிரீன் வுட்டுக்கு போனோம், ஏன்னா நான் தான் அவளுடைய அண்ணன்ற மாதிரி சொல்லவும் டியோப்ல செம்ம காண்டாயிட்டு வீட்டு வந்துட்டு டேய் அப்பனா நீ தான் பவுண்டி அண்டர்ஸா வச்சு உன்னுடைய தங்கச்சி தூக்க பார்த்ததான்னு கேட்க ஆமாங்க என்ன பண்றது இந்த பொண்ணை கூப்பிட்டா வரமாட்டேன்றா, அதனாலதான் பவுண்டி அண்டர்ஸை வச்சு தூக்கலான்னு பார்த்தேன், இருந்தாலும் அது கொஞ்சம் தப்பா போயிடுச்சுன்றதுனாலதான் இப்ப நான் டைரக்டா வந்துட்டேன்ற மாதிரி சொல்லவும் டியோப்லவுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. அதனால உண்மையை சொல்லு நீங்க எதுக்காக சாரியல தேடி வந்துகிட்டே இருக்கீங்க, அவகிட்ட என்னடா உங்களுக்கு தேவைன்ற மாதிரி கேட்க இவன் உடனே அதெல்லாம் எதுவும் இல்லப்பா எங்களுடைய ராயல் பெல்ட் வெளியில போயிடக்கூடாதுன்னு சொல்லி எங்க அப்பா கொஞ்சம் பயப்படுறாரு, அதனாலதான் எல்லாருமே எப்படியாச்சும் இவ்வளவு சீக்கிரமா நாட்டு கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆலிசாவுக்கு மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்குது, ஏன்னா இவங்க தேவையில்லாம நிறைய இடத்துல வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால இவங்க கிட்ட இங்க பாரு நீ இவளை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கானா, எதுக்கு தேவையில்லாம வர வழியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்க, ஒரு பெரிய படையை வேற நீ கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, அதனால உண்மையை சொல்லு உன்னுடைய என்ன இவளை கூட்டிட்டு போறதுதானா இல்ல இவ்வளவு காரணமா வச்சு எங்க மேல படை எடுக்கிறதான்ற மாதிரி கேட்க இவன் கொஞ்சம் கூட சலனமே இல்லாம இல்லங்க நாங்க அப்படிலாம் பண்ணல, நாங்க ஜஸ்ட் வந்தவங்களை அட்டாக் பண்றோன்ற மாதிரி போய் சொல்லவும் சாரியல் உடனே இல்ல அவன் சொல்றது எல்லாமே போயின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அதை கேட்டதும் இல்ல சாரியல் நீ எதுக்கு கவலைப்படாத, நான் நாடு ஓடிட்டு இருந்ததுனாலதான் உன்னுடைய விருப்பம் என்ன ஏதுன்றது நல்லா கவனிக்க முடியல, ஆனா நீ மட்டும் இப்ப என் கூட வந்தீங்கன்னா அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நம்மளுக்கு நடக்க போற அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன், அதுக்கப்புறம் நீ எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படிலாம் நீ இருந்துக்கலான்ற மாதிரி சொல்லவும் ரொம்ப டக்குனு குறுக்க வந்துட்டு இங்க பாருங்க நீங்க திரும்ப ஒரே பாயிண்ட்ல நிக்கிறீங்க, அவளை கூட்டிட்டு போக மட்டும் தான் நினைக்கிறீங்க, ஆனா அவளுக்கு விருப்பம் இருக்குதான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா, அதனால அவளுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் உங்க கூட வரட்டும், இல்லனா அவ இங்க இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல இவன் சரி ஓகே கொஞ்சம் நல்லபடியா நடந்து போனு ஓகேங்க அவ விருப்பமா இருந்தா என் கூட வரட்டும் இல்லனா இங்கே இருக்கட்டும், ஏன்னா அவளுடைய விருப்பம் தானே எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி சொல்லவும் சாரியில் உடனே இல்ல நான் போக மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டா. அதை கேட்ட உடனே ஓகே என் தங்கச்சி இன்னைக்கு கொஞ்சம் நீங்க இருக்கீங்கன்றதுனால இப்படி சொல்லி இருந்திருப்பா, ஆனா நாளைக்கே வந்து நான் கூப்பிடும் போது என் கூட வந்தாலும் வருவா இல்லையா, அதனால நாளைக்கு நான் திரும்ப வந்து நான் அவளை கூப்பிடுவேன், அந்த டைம்ல என் கூட வந்தா நான் அவளை கூட்டிட்டு போவன்ற மாதிரி சொல்லவும் டியாப்ல கொஞ்சம் கோமாயிட்டு டேய் முட்டாள் அவ எங்க கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் வெண்ணைக்கு இங்க வரன்ற மாதிரி கேட்க இல்லப்பா நாளைக்கு இதுதான் நடக்கும் நீ நினைச்சிட்டு இருந்திருப்ப, ஆனா நாளைக்கு அது நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கும் இல்லையா, அது மூலியமா என்னோட தங்கச்சி என் கூட வரேன்னு சொன்னா நான் அவளை கூட்டிட்டு போவன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். டியாப்ல கொஞ்சம் கான்பிடென்ட்டா டேய் உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோடா, என்னுடைய சாரியில் அவ எப்பயுமே என் கூட தான் இருப்பான்ற மாதிரி அடிச்சு பேசவும் சரி ரைட் இதுக்கப்புறம் நான் இதுக்கு இருந்துட்டு நான் கிளம்புறேன் நாளைக்கு வரண்டா செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி இங்க கிளம்பி போக சாரிலுக்கு இப்போதான் நிம்மதியா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவளுக்காக டியாப்ல நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா, அதனால ரொம்ப தேங்க்ஸ் பண்ற பேர் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான். பட் இந்த நேரத்துல நம்ம சாரிலுக்கு மட்டும் தூக்கமே வரல, அதனால ரிம் எழுந்து பார்த்துட்டு என்னப்பா நீ இன்னும் தூங்கலையா ஏன் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கவும் இவனும் இல்லப்பா ஒண்ணும் இல்ல
ஜஸ்ட் எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் நின்னு சில விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குனு ரெம் பக்கத்துல நின்னுட்டு சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உன் அண்ணன் இன்னைக்கு வந்துட்டு போனா இல்லையா, அதனால நினைச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனால அப்படியே ஓரமா வச்சுட்டு நிம்மதியா இருப்பா. ஏன்னா நமக்குள்ள டியாப்ளோ இருக்கிறான், அதனால நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்க போது இல்லாத ஒரு பிரச்சனைனா அவன் பாத்துப்பான்ற மாதிரி சொல்லவும், ஆமாப்பா டியாப்ளோ இருக்கிறான்ற தைரியத்துல தான் நானும் சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய அண்ணன் இன்னைக்கு வந்து பேசினா இல்லையா, அவன் பேசுனதுக்கு எதுவுமே உண்மை கிடையாது, முழுக்க முழுக்க பொய் தான்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு கேட்டுட்டு ஓகே பரவாயில்ல, அப்பனா உன் வீட்டுக்கு கூட நீ போயிட்டு வர மாதிரி உனக்கு ஐடியா இல்லையன்ற மாதிரி கேட்கப்போ, ஏய் அப்படி யாரு சொன்னா, நான் வீட்டுக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்குது, பட் அங்க போனா திரும்ப வர முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவன் உடனே ஏய் கொஞ்சம் அமைதியா பேசு, டியாப்ளோ தூங்கிட்டு இருக்கான், அவன் எங்க ஏந்திர போறான்ற மாதிரி சொல்லவும், இந்த பக்கம் உண்மையாவே டியாப்ளோ இன்னும் தூங்கவே இல்ல, ஆல்ரெடி இவன் கண்ணை முடிச்சிட்டு தான் இருக்கிறான். ஆனா அது தெரியாம இவ்வளவு நேரமா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நைட் டைம்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படிதான் ரெமோ இங்க பாருப்பா நீ ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்னு இருக்கிற, அட்வென்ச்சர்ன்றத தாண்டி நான் கேக்குறேன் பண்ற மாதிரி சொல்லவும், இவன் உடனே யோசிச்சு பார்த்துட்டு ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒரு பெரிய கஃபே ஒண்ணு நடத்தணும்னு நினைக்கிறேன், அந்த கஃபேல நான் ஓனரா இருக்கணும், நீ சர்வெண்டா இருக்கணும், அப்புறம் நம்ம டியாப்ளோ வரவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு தரணும், இதுதான் என்னுடைய ஆசைன்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு டியாப்ளோ இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இங்க பாருப்பா நீங்க எல்லாருமே என்னுடைய கடையில ஒர்க் பண்ணணும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நான் அந்த சிட்டிக்குள்ள வந்ததும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சதே நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சது மட்டும் இல்லாம என்னோட லைஃப் ஓடிய ஒரு பார்ட்டா மாறிட்டீங்க. ஏன் நம்ம மூணு பேரும் இருக்கக்கூடிய இந்த ரூம் கூட இப்ப எனக்கு ஒரு புது வீடா மாறிடுச்சு. அதனாலதான் என்னுடைய எல்லா விஷயத்திலயும் நீங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரெம்மிக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமா இருக்குது. ஏன்னா இவன் நினைச்ச அளவுக்கு இவன் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்டும் தான் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இவன் சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சாரிப்பா, இத்தனை நாள் நீ எங்களை பத்தி எப்படி யோசிக்கிற, எங்க கூட எதுக்காக பழகுறன்னு தெரியாமலே உன் கூட நான் ஃப்ரெண்டா இருந்துட்டேன். ஆனா இன்னில இருந்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருப்பன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ போய் இவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். உண்மையான ஃப்ரெண்டுன்னு சொன்னா இல்லையா, அந்த வார்த்தையை யோசிச்சுட்டு உண்மையான ஃப்ரெண்ட், அப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஃப்ரெண்டா மாதிரி இருக்காங்கன்னா நான் இவங்களை எப்படி பாக்குறேன், இவங்க என்ன எப்படி பாக்குறாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு கட்டத்துல இந்த ரெமு சும்மா இல்லாம எப்பா இன்னைக்கு சத்தமா இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல டியாப்ளோ என்னப்பா பண்ணன்ற மாதிரி கேட்கப்போ, ஏன் உனக்கு நான் செஞ்சு காட்டணுமானு இவனோட வயித்தை பிடிச்சி கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டு இருக்க. இவன் சினிக்கிட்டே வந்து டியாப்ளோ மேலேயே விழுந்து இவனை நசுக்கு நசுக்கு நசுக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் பண்ற கஷ்டத்தை வெளியில கூட சொல்ல முடியாம ஐயா சாமி என்ன யாராவது காப்பாத்துக்கின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ गाइस இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் ஒரு ஃபில்லர் எபிசோட் தான். ஆனா இதுக்குள்ளேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சிருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நானே சொல்றேன். இங்க ஒரு இடத்துல வந்து அந்த ஆலிசா வந்து கையில ஒரு மார்க்க வரையும் போது ரெமோடைய கையில இருந்து ஒரு டார்க் மேஜிக் ஒன்று வெளியே வந்துச்சு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லீடு இதுக்கப்புறம் வர எபிசோட்ல வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சாரிலுடைய அண்ணங்கார ஒருத்தன் ஃப்ளூட்டை வாசிச்சுக்கிட்டே வந்தான் இல்லையா, அந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளூட்டை வச்சு இங்க ஒரு சின்ன சண்டையே நடக்க போகுது. ஆனா அந்த சண்டை ஒன்னும் சாதாரண சண்டை எல்லாம் இல்ல, ரொம்ப பெரிய சண்டையே நடக்கும். அதனால அது எப்படி இருக்க போது இன்னும் ஏதுன்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த அனிமியை எடுக்கும் போதே நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ இது ரொம்ப 18+ மாதிரி காட்டியிருப்பாங்க, நீங்க எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்ண போறீங்க கேட்டாங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படி எப்படின்னு எப்படியோ ஒரு வழியா உங்களுக்கு நான் எடிட் பண்ணி டபுள் மீனிங் இல்லாத அளவுக்கு ஒரு அளவுக்கு நான் கொடுக்குறேன். பட் அப்பப்ப என்னையே தாண்டி டபுள் மீனிங் வந்துருது. அது மட்டும் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சொல்லாம ஸ்டோரி மூவ் பண்ண முடியாது. அதனால நான் சொல்ற விஷயங்கள் நான் விஷுவலா காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓகே தானா, வீடியோ ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குதான்றதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எனக்காக கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.